மாமா அந்த பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தந்தீங்களா, அதுக்கு இந்த நம்பர் தானே போடணும்? ஆமா மருமகளே. மருமகளே அது எதுக்கு நீ பா அவ அக்கௌண்ட்ல இருந்து 7000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? மருமகளே ஏதோ பின் நம்பர் கேட்டா, அவதே தான் வாங்கியிருப்பா. அவளா? அவளுக்கு என்ன? சரி நீங்க போன் அவட்ட கொடுங்களேன். ஹலோ மாமா, 7000 ரூபாய் எதுக்கு எடுத்த? உங்களுக்கு எப்படி தெரியும் மாமா? அதெல்லாம் எனக்கு மெசேஜ் வரும், நீ சொல்லு. அப்படிங்களா? அது ஒண்ணும் இல்ல மாமா, காலையில எனக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசுன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. அதுக்கு 7000 தான் கட்டணுமா. சரி 7000 ரூபாய் கட்டி அந்த பரிசை வாங்கிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐயோ மாமா, எங்க மாமா பயங்கர சாக்கல இருக்காரு. அறிவு மாரி எதனா இருக்கும் உனக்கு? அதெல்லாம் ஏமாத்து வேலை. எப்ப மெசேஜ் பண்ணாலும் காசு எடுத்து கொடுத்துருவியா? அதானே சம்பாதிச்சாதானே அதோட அருமை தெரியும் உனக்கு. படிக்காத பட்டிக்காடு தானடி நீ. மாமா இங்க வேலை செஞ்சு ஒருத்த கஷ்டப்பட்டு இருக்க, நீ ஊர்ல நல்லா தின்ட்டு ஜாலியா பப்ஜி விளையாடு. ஆமா இப்ப அந்த 2 லட்சம் ரூபாய் எதுக்கு உனக்கு? எவன் கூட ஊர் பொறுக்கிறது இந்த காசு? ஹலோ சொல்லுங்கப்பா. உனக்கு மூளை இருக்கா? என்ன வேணா பேசுவியா? பா இல்லப்பா. 7000 ரூபாய் தானே போச்சு. அவகிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? நீ ஏதோ ஆன்லைன்ல ஏதோ வாட்ச் பாத்தியாமே. வாட்சா? இந்தாங்க மாமா. புது கடிகாரம் வாங்க போறீங்களா? இது வாங்கறதுக்கா? இது எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம் ரூபா. அது 1.5 லட்சமா? இங்க பாருங்க மாமா, இந்த கல்லு வச்ச வாட்ச் எங்க ஊர் மணி அண்ணா வாட்ச் கடையில 150 ரூபான்னு வாங்கினேன். அதே நேரம் தானே மாமா காட்டும். உனக்கு எங்கே இதோட அருமை புரிய போகுது? போ. இந்த வாட்ச் 1.5 லட்சத்துக்கு என்ன பண்ணலாம்? உனக்கெல்லாம் வாங்கி தரணும்னு நினைக்கிறாள, அவளை சொல்லணும். உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு பப்ஜி ஆடுறா, வார்த்தைக்கு உன்னை மாமா மாமான்னு கூப்பிடுறா. அவளை எப்போ திட்டம் உனக்கு மனசு வந்தது? பெய்